ஹாய் டீம். மேலே நம்ம கார் நிற்கிது. இது வந்து என்ட்ரன்ஸு, 32 அடி என்ட்ரன்ஸ் இது. இது அப்படியே இப்படி இறங்கி வருது. இந்த லேண்டு வேற ஒருத்தவங்களுது, நமக்கு வராது. இது வெளியே இருக்குது, ஃபென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபென்ஸ் வைக்கணும். 32 அடி காமன் ரோடுன்னு சொல்லிட்டு ஓனர் சொல்கிறாரு. ஓனர் இங்கே இருக்கார், நான் பேச வைக்கிறேன். நான் இப்படியே கீழே வந்தோம்னாக்கா இது இருக்குல்ல, இதுதான் வந்து பவுண்ட்ரி ஸ்டார்டிங். இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படி கர்வாக வருது. கர்வாக வந்து இந்த இடத்துல கல் வரும். நம்ம தோட்டத்தில் இருக்குல்ல, சென்னை தோட்டத்தில் கல், அந்த மாதிரி நிறைய கல் கிடக்கு. இந்த இடத்துல இந்த இடத்துல கல் ஸ்டார்ட் ஆகும். இந்த செடியாக இருக்கு இல்லையா, இங்கேருந்து இப்படியே பவுண்ட்ரி. இன்னும் லேண்டுக்குள்ள நிற்கிறேன் நான். இவர் தான் சார் தான் ஓனர். சார் ஹாய் சொல்லுங்கள் சார். அவர் தான் ஓனர். மதுரையா சார் நீங்கள்? மதுரையா? மதுரையில் வந்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்கணுன்னு சொன்னதுக்கு வந்திருக்காரு அவர். இந்த வேறு சார் வரேன், ஒரு நிமிஷம் வரேன். இது அப்படியே இங்கே போகுது. அந்த குட்டியாக ஒரு பில்லர் தெரியும் இந்த இடத்துல. அந்த பில்லர்லேருந்து அப்படியே கொஞ்சம் ரைட்டு திரும்புவோம். கொண்டு போய் காட்டுறேன். ரைட்டு திரும்புவோம். இப்படியே இங்கே வந்தோம்னாக்கா இந்த பக்கம் ஏற்கனவே ப்ரீவியஸ் லேண்ட் ஓனர் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லாயிருக்கு. இப்போலாம் மிஸ்ட் இருக்குது, அதனால் வியூ எதுவும் தெரில. பட் ரைட் அந்த சைடில் வியூ கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பேசிகிட்டு இருந்தேன் சார்கிட்ட, பார்க்கும்போது வியூ தெரிஞ்சிச்சு. இப்படி இறங்குறது வந்துட்டு நான் இந்த பக்கம் போய் இறங்கி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது இந்த இடத்துல. இந்த ஃபென்ஸ் அப்படியே கீழே இறங்கும். இந்த டோட்டல் லேண்ட் எக்ஸ்டென்ட் வந்துட்டு 1.21 ஏக்கர் சார் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்துட்டு பீமா லேண்டு வந்துட்டு ஒரு ரஃப்லி வந்து ஒரு 1.25 2 வரும்னு சொல்லியிருக்காரு சார். அது வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ட் நம்ம அளக்கும்போது நம்ம வந்து சர்வே வச்சு அளக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பீமா லேண்டு வந்துட்டு நம்ம எந்த ஒரு உரிமையும் கொண்டாட முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சுக்கலாம். அது எனி டைம் கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா கொடுத்துடணும். ஆனால் கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்க. இங்கே இருக்க சுச்சுவேஷன் அப்படி தான். நம்ம அதில் வந்துட்டு சும்மா 2 3 மரம்லாம் வச்சு வளர்த்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த வேலி தெரியுதா, இந்த கல் இருந்து அப்படியே பவுண்ட்ரி வருது. அப்படியே இப்போ ரைட்டில் திரும்புது. இப்படி திரும்பி வந்த இடத்துல அப்படியே இங்கேயும் கல் போட்டிருக்காங்க இல்லையா. இந்த கல்லுக்கு அந்த பக்கம் வேறு ஒருத்தங்க லேண்டு. இந்த கல் அப்படியே இப்படி திரும்பி இங்கே வந்து, ஆனால் இங்கே வந்து இபி கிடையாது, வாட்ரு கிடையாது. வாட்டருக்கு வந்து ஒரு ஓடை வந்து கீழாப்பில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓடை வேணால் நம்ம பிளான் பண்ணலாம். கொஞ்சம் லாங்காக இருக்குது ஓடை, எங்கள் கணக்கு தெரில சொன்ன வரைக்கும். இது கல் தான். அப்படியே கல் இப்படியே வந்து இப்படியே கல் போகுது. கல் போய் அந்த இடத்துல இந்த 2 பில்லர் தெரியுதா, இது எல்லோ பில்லர். இது எல்லோ பில்லர் தெரியுதா, கொஞ்சம் ஜூம் பண்ணுற பாருங்க. அப்படியே எல்லோ பில்லர் தெரியுதா? எஸ், அந்த எல்லோ பில்லரோட பட்டா லேண்ட் முடியுது. அந்த எல்லோ பில்லர்லேருந்து அப்படியே இப்படி மேலே ஏறும். இப்படியே மேலே ஏறிச்சுனாக்கா அப்படியே அந்த இடம் பார்க்கலாம். மேலே நம்ம கார் நிற்க பார்க்கலாம். இந்த இடம் வந்துட்டு 1.21 ஏக்கர்ஸ் இந்த இடத்துல. அது இதில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணாக்கா, இப்போ இந்த அத்து சொன்னேன் இல்லையா, இந்த கல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கல் போட்டிருக்க இந்த பக்கம் இருக்கிறது தான் பீமா லேண்ட். அந்த பீமா லேண்ட் தான் வந்து ஒரு 1.25 2 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்லி சொல்கிறார் அவர். அது எக்ஸாக்டாக அவருக்கும் தெரில. அது வந்துட்டு இந்த பக்கம் இந்த மரம்லாம் இருக்குல்ல, இந்த மரம் ரஃபாக சொல்கிறார். அந்த மரத்துலேருந்து அப்படியே இங்கே வந்து கீழே வந்துட்டு கொஞ்சம் அந்த மரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சு இந்த மாங்காய் மரம் தெரியுது, இந்த மாங்காய் மரம் வரைக்கும் வருது. அப்படியே கட்டாகி இந்த பக்கம் இந்த ஒத்த மரம் இருக்கு இல்லையா, இந்த நெல்லிக்காய் மரம்னு சொல்கிறாரு, அந்த மரம் வரைக்கும் வருது இந்த மரம். ஆனால் இதுக்கு கீழேயும் ஒரு ஃபேமிலியாக ஒரு பீப்புள் இருக்காங்க. அவன் வந்து சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டுட்டு கீழே இருக்காங்க. கீழே அதுக்கு வந்து ரோடு வந்து மேல் சைடில் இருக்குன்னு இருக்காங்க ரோடு. அது கீழே போய் என்னால் பார்க்க முடியல. இதுதான் இந்த லேண்டு. பட் இந்த லேண்டு வந்து சார்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறேன்னா 65 lakhs சொல்கிறாரு. அதாவது பட்டா லேண்டுக்கான வேல்யூ 65 lakhs. அது மீதி வந்து இருக்கிற பீமா லேண்டை வந்துட்டு நீங்கள் அனுபவத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு நம்ம எதுவும் பொறுப்பாக முடியாதுன்ற மாதிரி கிளியராக சார் சொல்லியிருக்காரு. அது சரி சார்னு பேசியிருக்கேன் நான். நம்ம ஃபேமிலி என்னன்றதை பேசி முடிச்சுட்டு வேணால் ஓகேனா சார்கிட்ட சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்ட் வாங்கி பிளான் பண்ணலாம். நம்ம பிஃபோர் த டேட் எதாவது பேசணும் அப்படின்னாக்கா நான் அண்ணங்கிட்ட பேசிவிட்டு சார்கிட்ட ஒரு முறை பேசலாம். சார் நம்பர் நான் வாங்கிக்கிறேன் நான். சார் ஒரு நிமிஷம். எஸ் சார், சொல்லுங்கள் சார். சார் இபி லைன் வந்து ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்ல வந்து முருகன் கோயில் இருக்கு. அங்க நம்ம இந்த கார் நிக்குது இல்லையா, இதுல இருந்து அங்க போறதுக்கு வந்து ஒரு 250 மீட்டர்ஸ் வரும். அந்த இடத்துல வந்து ஒரு முருகன் டெம்பிள் இருக்கு, குட்டியா ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த இடத்துல வந்து இபி கனெக்ஷன் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் போகும்போது. இன்னொரு விஷயம் வந்துட்டு இது வந்து ஃபுல்லா இருக்கு. ஓகே. இன்னொன்று வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வில்பட்டி முருகன் கோயில் வருவோம் இல்லையா, அதாவது வெற்றி வேலப்பர் கோயிலுக்கு பேக் சைடில் வருது. ஒரு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பேக் சைடில் வரும். ரஃப்லி மொத்தமாக நம்ம சைட்லேருந்தே ஒரு 10 கிலோமீட்டர் வரும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு
ஈஸி தான், ரீச்சபிள் ஈஸி தான் நமக்கு இது. ஸோ பை.